வணக்கம். இது யுகம் மற்றும் ITR வானொலி செய்திகள். செய்தி ஆசிரியர் VAK ஹரேந்திரன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக்கோரி யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றிலும் கையெழுத்து போராட்டம். யாழில் சட்டவிரோத செயல்கள் தலை தூக்க அரசு அதிகாரிகளின் அசமந்த போக்கே காரணமென்று அமைச்சர் சந்திரசேகர் பகிரங்க குற்றச்சாட்டு. வடக்கு தமிழர்களின் மனங்களை வென்றெடுக்குமாறு அனுர அரசிடம் ராகுல தேரர் வலியுறுத்து. படுகொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் உடனடி விசாரணை கோருகிறார் பேராயர். சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பில் சட்டமா அதிபருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். கனடா பிரதமர் ராஜினாமா. இந்தியாவிலும் HMPV வைரஸ் தொற்று. தேசிய கீதத்துக்கு இடமில்லை, தமிழக சட்டசபையில் இருந்து வெளியேறிய ஆளுநர். அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு, 7 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம். போர்க்களத்தில் AI ரோபோக்கள், சீனாவின் நிலைப்பாடு வெளியானது. இனி விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நீண்ட காலமாக விசாரணையின் பேரில் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரி வடக்கு கிழக்கு தழுவி முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் இன்று யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கூனா துவாரகன் மற்றும் ஒன்றியத்தின் செயலாளர் சீனா சிவகஜன் ஆகியோரினால் கையெழுத்திட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்ட போராட்டத்தில் அனைத்து பீடங்களினதும் மாணவர் ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஒப்பமிட்டு போராட்டத்துக்கு வலுச்சேர்த்தனர். தொடர்ந்து அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வெஞ்சிரையின் குரல் எனும் பாடல் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் குறித்த போராட்டத்தின் நிறைவில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அக்கினி சிறகுகள் அமைப்பினால் தயாரிக்கப்பட்ட இப்பாடலானது மாணிக்கம் ஜெகனின் பாடல் வரிகளில் சங்கீர்த்தனின் குரலில் சிவ பத்மஜனால் இசையமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கையெழுத்து போராட்டத்துக்கு தலைமையேற்று கருத்துரைத்த யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் சிவகஜன், தமிழ் அரசியல் கைதிகளின் கைதானது தனியே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பார்க்கப்படக்கூடியதொன்றல்ல, மாறாக அனைத்துலக மயமாக்கப்பட வேண்டிய தமிழின படுகொலையின் நீட்சியேயாகும் என்று குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாதிபர் பிரதேச செயலாளர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்யாததால் இங்கு சட்டவிரோத செயல்கள் இடம்பெறுகின்றன எனவும், யாழ்ப்பாணத்தில் திருட்டுத் தொழிலை ஒழித்தே தீர்வோம் என்றும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சரசாலை பகுதியில் கல்லகழ்ந்த பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஒரு லாரியில் சுண்ணக்கல் ஏற்றிச் சென்றபோது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வழிமறைத்து அந்த லாரியை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த விடயமானது கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. இந்நிலையில் நீங்கள் செய்தது தவறு, குற்றச்செயல்கள் இடம்பெறும்போது அவற்றினை போலீசாருக்கு தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இளங்குமரனுக்கு அறிவுறுத்தினேன். ஆனால் தற்போது பார்க்கும்போது இளங்குமரன் செய்தது பரவாயில்லை அல்லது நல்லது என்றே தோன்றுகின்றது என்றும் அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டார். வடக்கில் வாழும் தமிழ் மக்களுக்குரிய வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்களின் மனங்களை வெல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வனவாசி ராகுல தேரர் வலியுறுத்தியுள்ளார். களுத்துறை மாவட்டம் இங்கிரிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அத்துடன் அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை அமுலாக்கும் போது போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கக்கூடாது என்றும் தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை என்பது சுயாதீன நாடாகும், எனவே இந்தியாவின் கைப்பாவையாகவும் மாறக்கூடாது எனவும், வெளிநாட்டு தொடர்புகள் அவசியம் என்பதால் அதனை எமது நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக நெறிப்படுத்த வேண்டுமென்றும் ராகுல தேரர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு தூதரக சேவைகளில் உள்ளவர்கள் மாற்றப்பட வேண்டுமென்றும் அவர் இடித்துரைத்துள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற படுகொலை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்குரிய பொறிமுறையை விரைவில் ஸ்தாபிக்க வேண்டுமென்று பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை வலியுறுத்தியுள்ளார். சபாநாயகருடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இன்னும் 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. எனவே எல்லா விடயங்களையும் ஒரே தடவையில் சரி செய்ய முடியாது என்பது எமக்கு தெரியும். ஆனால் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் துரிதமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பேராயர் தெரிவித்துள்ளார்.
தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள மக்கள் ஆணையை பயன்படுத்தி வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தைரியமாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியிலுள்ள உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். இதனை செய்தது யார், அதன் நோக்கம் என்ன, எவரின் ஒத்துழைப்புடன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றிய முழுமையான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். இலங்கைக்குள் கடந்த காலங்களில் இப்படியான பல சம்பவங்கள் நடந்துள்ளன. குறிப்பாக பல சம்பவங்கள் தொடர்பில் முறையான விசாரணை இடம்பெறவில்லை. எனவே படுகொலைகள், காணாமலாக்கப்பட்டமை தொடர்பிலும் விசாரணை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பேராயர் மல்கம் ரஞ்சித் தாண்டகை மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக செயற்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும், அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும், மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டார். அவ்வாறு மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும், சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளார். இந்திய செய்திகள். தமிழக சட்டசபையில் தேசிய கீதத்துக்கு உரிய இடமளிக்கப்படாததால் சபையில் இருந்து ஆளுநர் வெளியேறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பமானது. இதனை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வருகை தந்திருந்தனர். கூட்டத்தொடரை முன்னிட்டு சபாநாயகர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோரும் அவைக்கு வருகை தந்தனர். சட்டசபைக்கு வருகை தந்த ஆளுநரை சபாநாயகர் வரவேற்றார். எனினும் சட்டசபைக்கு வந்த சிறிது நேரத்தில் உரையாற்றாமல் அவையில் இருந்து ஆளுநர் புறப்பட்டுச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியது பற்றி ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் மற்றும் சபாநாயகரிடம் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது என்று ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. சீனாவில் HMPV வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் குறித்த வைரஸ் தொற்றால் இந்தியாவிலும் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார். சீனாவில் அதிகளவில் பரவி வரும் HMPV வைரஸ் மீண்டும் கொரோனா போன்ற கடும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்று மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் பெங்களூருவைச் சேர்ந்த 8 மாத குழந்தையொன்றுக்கும் இந்த வைரஸ் தொற்று இருக்கிறது. எந்தவிதமான வெளிநாட்டு பயண வரலாறும் இல்லாத சூழ்நிலையிலும் அக்குழந்தைக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த வைரஸ் என்பது அசாதாரண வைரஸ் கிடையாது எனவும், இந்தியாவிலும் ஏற்கனவே உள்ளது என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச செய்திகள். கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிர் காரணமாக அமெரிக்காவின் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 6 கோடி பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அங்குள்ள 7 மாநிலங்களுக்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கன்சாஸ், மிசோரி, கென்டக்கி, வெர்ஜீனியா, மேற்கு வெர்ஜீனியா, ஆர்கன்சஸ் மற்றும் நியூஜெர்சி ஆகிய பகுதிகளிலேயே இவ்வாறு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பல பகுதிகளில் மழை, பனி, பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழை பொழிந்த வண்ணம் உள்ளது. அத்துடன் ஆர்கன்சஸ் மற்றும் டெக்சாஸ் போன்ற பிற மாநிலங்களில் சூறாவளி அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதோடு வீதிகளில் போக்குவரத்து தடையும் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா மெல்பேர்னில் இருந்து அபுதாபிக்கு பயணிக்க தயாரான விமானத்தில் டயர்கள் வெடித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு காரணம் என்னவென்பது பற்றியே விசேட குழு மூலம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மெல்பேர்னில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபிக்கு நேற்று எத்திஹாட் ஏர்வேஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் புறப்பட தயாரானது. விமானத்தில் 289 பயணிகள் இருந்தனர். விமானம் ஓடுபாதையில் இருந்து கிளம்புவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் விமானத்தின் 2 டயர்களும் திடீரென்று வெடித்தன. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். விமானத்தில் டயர்கள் வெடித்தது கண்டறியப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பயணிகள் உயிர் தப்பினர்.
இந்த சம்பவத்தால் விமான சேவை சற்று தாமதமானாலும் விமான சேவை எதுவும் ரத்து செய்யப்படவில்லை. மனிதர்களைப் போல AI ரோபோவால் போர்க்களத்தில் செயற்பட முடியாது என்று சீன ராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது. AI தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு உதவும் கருவியாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் மனிதர்களுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது என்றும் சீன ராணுவ நாளிதழ் வெளியிட்டுள்ள கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் மனிதர்களால் மட்டுமே சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் AI ரோபோவால் கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு மட்டுமே செயலாற்ற முடியும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன ராணுவ ஆராய்ச்சிக்கு AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் ராணுவ தளவாடங்களை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வரும் சூழலில் இந்த கருத்து வெளியாகியிருக்கிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக்கோரி யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றிலும் கையெழுத்து போராட்டம். யாழில் சட்டவிரோத செயல்கள் தலைதூக்க அரசு அதிகாரிகளின் அசமந்த போக்கே காரணம். அமைச்சர் சந்திரசேகர் பகிரங்க குற்றச்சாட்டு. வடக்கு தமிழர்களின் மனங்களை வென்றெடுக்குமாறு அனுர அரசிடம் ராகுல தேரர் வலியுறுத்து. படுகொலைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் உடனடி விசாரணை கோருகிறார் பேராயர். சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பில் சட்டமா அதிபருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். கனடா பிரதமர் விரைவில் ராஜினாமா. இந்தியாவிலும் HMPV வைரஸ் தொற்று. தேசிய கீதத்துக்கு இடமில்லை, தமிழக சட்டசபையில் இருந்து வெளியேறிய ஆளுநர். அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு, 7 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம். போர்க்களத்தில் AI ரோபோக்கள், சீனாவின் நிலைப்பாடு வெளியானது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யுகம் radio.ca என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.